நித்யா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசின்னு சொன்னல. ஏன் இப்படி அவசரப்படுற? நான் யோசிச்சுதான் சொல்றேன். நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் என்ன இவ்வளவு அவாய்ட் பண்றீங்க? ஏன் இப்படி பதட்டப்படுற? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னை பத்தி உனக்கே தெரியாத பல விஷயம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, எனக்கு உங்க பணம் வேண்டாம். தன்னுடைய கணவன் நிதிஷ் நித்யா தன்னுடைய மகளே கிடையாது என்று கூறுவதை கேட்ட மேனகாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்பாடா, இப்போதைக்கு அப்பாவையும் மகளையும் பிரிச்சாச்சு. இதுக்கு மேல நான் ஹார்ஷா எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டே நித்யாவை பத்தி இவர் கொஞ்சம் யோசிக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் என்று மேனகா மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே ராகவும் நித்யாவும் அங்கு வந்தார்கள். ராகவும் நித்யாவும் நெருக்கமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து இவ்வளவு நேரமும் மனதிற்குள் பொறுமை கொண்டிருந்த பிரகாஷ் நித்யாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு குழந்தையிடமிருந்து பலூனை பறித்துக் கொண்டு ஓடி வந்த ஆதேஷ், அம்மா, இங்க பைரட் ஷிப், ரேசிங் கார்ட், டிராம்போலைன், இப்படி எக்கச்சக்கமான கேம் இருக்கு. வாமா, நம்ம எல்லாத்துலயும் போய் விளையாடலாம் என்று கூறினான். இல்ல ஆதி, அம்மாவும் அப்பாவும் அந்த அங்கிள் கூட பிசினஸ் பேச போறோம். எங்களால வர முடியாது. அக்ஷயா அக்கா கன்சீவா இருக்கிறதுனால மாமா அக்காவை பாத்துக்கணும். அதனால நீ நித்யாவை கூட்டிட்டு விளையாடப்போ. அவளும் உனக்கு அக்காதான் என்று மேனகா திட்டமிட்டபடி கூறினாள். நித்யாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவள் ராகவின் முகத்தை பார்க்கவும், இது கூட ஒரு வகையில நல்லதுதான். இங்க இருந்தா இந்த பிரகாஷ் நித்யாவையே சுத்தி சுத்தி வந்து அவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான் என்று நினைத்த ராகவ், ஓகே நித்யா, நீ ஆதிஷ விளையாட கூட்டிட்டு போ. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இரு என்று பிரகாஷை பார்த்து கொண்டே கூறினான். ராகவ் எதற்காக இப்படி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நித்யா, ஷோர் சார் என்று கூறினாள். மேனகா திட்டமிட்டபடி அனைவரும் அங்கிருந்து பிரிந்து செல்ல இப்போது அக்ஷயாவும் பிரகாஷும் மட்டும்தான் அங்கு இருந்தார்கள். அப்போது அக்ஷயா ஒரு இனிய புன்னகையை வரவழைத்துக் கொண்டு தனக்கு அருகில் இருந்த பிரகாஷின் தோளில் கை போட்டுக் கொண்டு, வாங்க பிரகாஷ், நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலாம் என்று கொஞ்சம் குரலில் கூறினாள். இப்போது அங்கே மேனகாவோ அல்லது நிதிஷோ இல்லை. அதனால் இப்போது பிரகாஷுக்கு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தன் தோள் மீது இருந்த அவளுடைய கையை தள்ளிவிட்டவன் அவளை விட்டு 2 அடி தள்ளி நின்று கொண்டு, ஏய், இங்க பாரு, என்னால உன் கூட எல்லாம் வர முடியாது. வேணா நீயே தனியா போய் சுத்தி பாத்துக்கோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று கூறியவன் தூரத்தில் ஆதிஷுடன் சென்று கொண்டிருக்கும் நித்யாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன அந்த பக்கம் அனுப்பிட்டு நித்யா பின்னாடி ஓடலான்னு தானே நினைக்கிற? விடுவனா இந்த அக்ஷயா என்று நினைத்த அக்ஷயா, ஆமா டார்லிங், நீங்க கொஞ்ச நாள வேலையில ரொம்ப பிஸியா இருந்தீங்க. அதனாலதான் கொஞ்சம் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கட்டுமேனு தான் நான் கூப்பிட்டேன். சரி, பரவாயில்ல, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடுங்க என்று இனிமையான குரலில் கூறினாள். எப்படியும் அவர்கள் இருக்கும் இடம் வெகு தொலைவில் இருந்தது. நித்யாவிடம் செல்ல விடாமல் கூடுமானவரை பிரகாஷை தனக்கு அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அக்ஷயா நினைத்தாள். அவளை முறைத்து பார்த்த பிரகாஷிற்கு அவளை அழைத்துக் கொண்டு சுத்த விருப்பமில்லை. எங்க போனாலும் இந்த இம்சை நம்மள விடாது போல இருக்கு என்று நினைத்த பிரகாஷ் அவளை வேண்ட வெறுப்பாக அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். ஏற்கனவே கால் சுலுக்கி இருப்பதாக நடித்துக் கொண்டிருக்கும் அக்ஷயா இப்போது அவன் தோள்களை பிடித்துக் கொண்டு அடிப்பிரதட்சணம் செய்வது போல அசைந்து அசைந்து நடக்க ஆரம்பித்தாள். தனக்கு அருகில் வந்து கொண்டிருக்கும் நித்யாவை பார்த்த ஆதேஷ், ஏய் அழிக்க கத்திரிக்கா, உனக்கு காரோட்ட தெரியுமா என்று கேட்டான். அவனை திரும்பி பார்த்த நித்யா தலையை மட்டும் அசைத்தாள். கேட்கறதுக்கு வாயை திறந்து கூட உன்னால பதில் சொல்ல முடியலையா? இன்னைக்கு உன்னை வச்சு செய்யறேன் என்று கத்திக்கொண்டே வேகமாக ஓடிய ஆதிஷ் ரேஸ் கார்ட்டுக்குள் ஓடி அங்கு காலியாக இருந்த ஒரு கார்ட்டில் ஏறி குதித்தான். மத்த கார்ட்டுகள் அவனை கடந்து வேகமாக சென்றன. அப்போது ஒரு பெண் ஊழியர் பதட்டத்துடன் ஓடி வந்து, தம்பி தம்பி, நீ இங்க என்ன பண்ற? உங்க அப்பா அம்மா எங்க? இப்படி எல்லாம் திடீர்னு உள்ள வரக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சரான இடம் என்று கூறினாள். ஏய், அந்தாண்ட போ, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதுல விளையாட போறேன் என்று ஆதிஷ் ஆணவத்துடன் கூறிவிட்டு அதில் குதிக்க தொடங்கினான். அதை பார்த்த அந்த பெண் அவனுடைய கையை பிடித்து இழுத்து, இல்ல தம்பி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இங்க விளையாடுறதுக்கு முன்னாடி சேஃப்டி கைட்லைன்ஸ் ஃபார்ம்ல உங்க அப்பா அம்மா யாராவது சைன் பண்ண பிறகுதான் நீ இதுக்குள்ளேயே வரணும். நீ முதல்ல வெளியே வா என்று கூறவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கைய பிடிச்சு இழுப்ப? நான் தான் விளையாட போறேன்னு சொல்றேன்ல, ஏன் உனக்கு காது சவடா? என் கைய விடு என்று ஆதிஷ் ஆக்ரோஷமாக கத்தவும் அந்த பெண்ணுக்கு அவமானமாக போய்விட்டது. அவள் காலேஜ் படித்துக் கொண்டே பார்ட் டைமாக இங்கே வேலை செய்கிறாள். இதுவரை அவள் தன்னுடைய அனுபவத்தில் இது போன்ற ஒரு முரட்டுத்தனமான சிறுவனை சந்தித்ததில்லை. இதற்கு மேல் தன்னால் சமாளிக்க முடியாது என்று நினைத்த அந்த பெண் தன்னுடன் பணியாற்றும் சக ஆண் ஊழியரை அழைத்தாள். நடந்தது அனைத்தையும் கேட்ட அந்த இளைஞன், இது புள்ளையா இல்ல பிசாசான்னு தெரியலையே, மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்க வீட்டுல யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா என்று நினைத்து கொண்ட அந்த இளைஞன் ஆதிஷுக்கு அருகில் வந்து,
இங்க பாரு தம்பி, பேரண்ட்ஸ் சைன் இல்லனா இங்க விளையாட அலோ பண்ண மாட்டோம். நீயே கீழே இறங்குறியா இல்ல நான் வந்து இறக்கி விடவா என்று எச்சரிக்கும் விதமாக கூறினான். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்னை எதுக்கு திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? எங்க டாடி கிட்ட போய் சொன்னா உங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவாரு, பரவாயில்லையா என்று ஆதிஷ் திமிராக கேட்கவும், தாராளமா சொல்லு தம்பி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பண்றது தப்புன்னு உங்க அப்பா சொன்னாருன்னா நான் அந்த இடத்துல சந்தோஷமா என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா உங்க அப்பா சைன் இல்லைன்னு வச்சுக்கோ, நீங்க விளையாடவே முடியாது என்று அந்த இளைஞன் உறுதியான குரலில் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் ஆதிஷ் திகைத்து போனான். அவர்களை பயமுறுத்துவதற்காகத்தான் ஆதிஷ் தன் அப்பாவின் பெயரை சொன்னானே தவிர இந்த விஷயத்தை அவரிடம் கூறினால் நிச்சயம் தன்னை விளையாட அனுமதிக்க மாட்டார் என்று அவனுக்கு தெரியும். அதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட முடிவு செய்த ஆதிஷ், நம்ம கிட்டதான் ஒரு அடிமை இருக்கே, அதை வச்சு நம்ம இந்த ரைடை என்ஜாய் பண்ணலாம் என்று நினைத்தவன், இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே என்று முணுமுணுத்தவன் தான் வந்த பாதையை திரும்பி பார்த்தான். அங்கே நித்யா மிகவும் நிதானமாக வேடிக்கை பார்த்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தாள். ஏ அழுக்க கத்திரிக்கா, என்ன ஆம மாதிரி நடந்து வர, சீக்கிரமா ஓடி வா என்று கத்தினான். ஆனால் நித்யா அவன் கத்துவதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவள் இன்னும் பொறுமையாக நடந்தாள். ஆதிஷ் கத்துவதை பார்த்த அந்த இளைஞன் நித்யாவிடம் விரைந்து சென்று, மேடம், நீங்க தான் இந்த பையனோட அம்மாவா? இவன் எந்த சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாம ரேஸ் கட்குள்ள போயிட்டான், சொன்னா கேட்க மாட்டேங்கிறா மேடம் என்று சொல்லவும், நான் அந்த பையனோட அம்மா இல்ல, இவன் எங்க கம்பெனி கிளையண்டோட பையன். அவன் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிருந்தா அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க வீட்டுல ரொம்ப செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்காங்க என்று நித்யா மிகவும் நிதானமாகவும் மரியாதையுடனும் பேசினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் அந்த ஊழியரிடமிருந்த வெறுப்பும் எரிச்சலும் மறைந்து விட்டது. அப்போது அவளுக்கு அருகில் ஓடி வந்த ஆதிஷ், ஏ அழுக்க கத்திரிக்கா, உடனே இவங்க சொல்ற ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடு, நான் சீக்கிரம் போய் விளையாடணும் என்று சொல்லவும், அந்த இளைஞன் ஒரு ஃபார்மை எடுத்து நித்யாவிடம் கொடுத்து, மேடம், இந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் பையனை விளையாட அலோ பண்ண முடியும் என்று கூறினான். அதை வாங்கி படித்து பார்த்த நித்யா அதை மடித்து அப்படியே தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டவள் ஆதிஷை பார்த்து அமைதியான குரலில், நிஜமாவே நீ இதுல விளையாடணுமா என்று கேட்டாள். உனக்கு என்ன பைத்தியம் படிச்சிருக்கா? நான் விளையாடுறதுக்காக தான் இங்க வந்தேன் என்று ஆதிஷ் சொல்லவும், அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்டாதான் நான் இதுல சைன் பண்ணுவேன், இல்லனா இது உங்க டாடி கிட்ட எடுத்துட்டு போய் சைன் வாங்கிக்கோ என்று நித்யா கூறினாள். அப்பாவிடம் இதை எடுத்து சென்றால் என்ன நடக்கும் என்று ஆதிஷுக்கு தெரியும். அதனால் அவன், டாடி கிட்டலாம் போக முடியாது, நீயே சைன் பண்ணி கொடு என்று கூறினான். அப்படின்னா மன்னிப்பு கேளு என்று நித்யா கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் ஆதிஷுக்கு தூக்கி வாரி போட்டது. அதிர்ச்சியுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், ஏய், இப்ப நீ யார பார்த்து சாரி கேட்க சொன்ன? என் லைஃப்ல இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சாரி கேட்டதே இல்ல தெரியுமா? உன்னை அழுக்க கத்திரிக்கான்னு சொன்னதுக்காக என்ன பழி வாங்குறியா? நான் இனிமே உன்னை அப்படி கூப்பிட மாட்டேன். எனக்கு டோரா புஜ்ஜில வர டோரா கேரக்டரை ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, உன்னை இனிமே நான் டோரான்னு கூப்பிடுறேன், போதுமா என்று பெரிய மனிதன் போல கூறினான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சாரி கேட்டா சைன் பண்ணுவேன், இல்லனா சைன் பண்ண மாட்டேன் என்று கூறினாள். ஆதிஷுக்கு சாரி கேட்கவே விருப்பமில்லை. வேறு வழி இல்லாமல் அந்த ஊழியர்கள் இருவரையும் பார்த்து, சாரி என்று முணுமுணுத்தான். கேட்கல, சத்தமா என்று நித்யா சொல்லவும், சாரி, என்ன மன்னிச்சிருங்க, இனிமே யாரையும் இந்த மாதிரி நான் பேச மாட்டேன், போதுமா என்று கத்திய ஆதிஷ், என்னையே மன்னிப்பு கேட்க வச்சிட்டல்ல, எங்க டாடி கிட்ட சொல்லி உங்க கம்பெனிக்கார வாங்க கூடாதுன்னு சொல்றேன் இரு. நீ அழுக்க கத்திரிக்கா இல்ல, அழுகி போன சொத்த கத்திரிக்கா என்று அவன் முணுமுணுத்தான். டேய், என்ன திரும்பவும் திட்டுறியா என்று நித்யா கேட்கவும், ஐயோ, இதுவும் உன் காதுல விழுந்துருச்சா என்று கையெடுத்து கும்பிட்ட ஆதிஷ், சாரி, தெரியாம பேசிட்டேன், இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன், பிளீஸ் டோரா, அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிடு, எங்க டாடி வந்தாருன்னா என்ன விளையாடவே விட மாட்டாரு என்று கெஞ்ச ஆரம்பித்தான். இதற்கு மேலும் அவனை கெஞ்ச வைக்க வேண்டாம் என்று நினைத்த நித்யா அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டாள். அடுத்த நிமிடம் அந்த பணியாளர்கள் இருவரும் ஆதிஷின் தலையில் ஹெல்மெட்டை மாட்டி சீட் பெல்ட் போட்டுவிட்டார்கள். பிறகு அவர்கள் கூறிய சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்தையும் அவன் பொறுமையாக கேட்டுக்கொண்டான். அதன் பிறகு கோ என்ற சிக்னல் காட்டப்பட்டவுடன் அவன் சந்தோஷமாக துள்ளி குதித்துக் கொண்டு நித்யாவை பார்த்து கையசைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான். அதன் பிறகுதான் அந்த பணியாளர்கள் இருவருக்கும் நிம்மதியாக இருந்தது. அவர்கள் இருவரும் நித்யாவை பார்த்து, சூப்பர் மேடம், இந்த பையன் நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம எங்க கிட்ட எவ்வளவு ஹார்ஷா நடந்துட்டான் தெரியுமா? உங்களை பார்த்த உடனே அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிட்டான் என்று இருவரும் நித்யாவை பாராட்டினார்கள். அப்போது நித்யாவின் மொபைலில் மெசேஜ் வரும் சத்தம் கேட்டது. அவள் மொபைல் எடுத்து பார்த்தாள். வெரி குட் பேபி, யூ டிட் வெல் என்று மாஸ்மேனிடமிருந்து மெசேஜ் வந்தது. உடனே நித்யா சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்க வேலை பார்க்கும் ஊழியர்கள் மட்டும்தான் இருந்தார்களே தவிர வேறு யாரும் இல்லை.
உடனே நித்யா மாஸ்க்மேனின் நம்பருக்கு கால் செய்தாள். ஒரு ரிங் போன உடனே அவன் காலை அட்டன் செய்தான். நீங்க இங்கதான் இருக்கீங்களா என்று அவள் பரபரப்புடன் கேட்கவும், இன்னைக்கு மட்டும் இல்ல பேபி, 10 வருஷமா நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அதுக்காக நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீ உன் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நான் உன் கூடவே இருக்கேங்கிறத மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் என்று மாஸ்க்மேன் கூறினான். உங்களுக்கு ஒர்க் இருக்கா இல்லையா? நீங்க எப்பயும் என்னைய பார்த்துட்டு இருக்க முடியுமா என்று நித்யா கேட்கவும், என்னால என்னோட வேலையும் பார்த்துக்கிட்டு உன்னையும் பார்த்துக்க முடியும். அந்த பிரகாஷை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அவனை அக்ஷயா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க தன்னால முடிஞ்ச எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் என்று மாஸ்க்மேன் கூறினான். அப்படியா, தேங்க்ஸ் என்று நித்யா சொல்லவும், பேபி இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அதுவும் நீ ஆதர்ஷ் கிட்ட தன்னம்பிக்கையோட பேசினதை பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு தெரியுமா என்று மாஸ்க்மேன் கூறினான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். நீங்க தானே எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க என்று நித்யா புன்னகையுடன் கூறினாள். அது சரி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க அப்பா கிட்ட பேசுற. கொஞ்சம் கூட டென்ஷனோ ஃபீலிங்ஸோ இல்லாம எப்படி உன்னால இவ்ளோ நிதானமா நடந்துக்க முடிஞ்சது என்று மாஸ்க்மேன் கேட்கவும், எங்க அப்பா உயிரோட தான் இருக்காருங்கிற விஷயத்த பெரியப்பா சொன்னதுல இருந்து அவரை பார்க்கணும், அவர் கூட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அவரும் என்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நான் நினைச்சேன். ஆனா மேனகா பெரியம்மா கூட அவரை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் அப்படியே பொசுங்கி போயிடுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாம எங்க அம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. அத பத்தி நினைக்கிறப்பெல்லாம் அவர் மேல எனக்கு வெறுப்பும் கோவமும் தான் வருது என்று நித்யா கூறினாள். கண்டிப்பா உன் பக்கம் நியாயம் இருக்கு என்று மாஸ்க்மேன் சொல்லிக் கொண்டிருந்த போதே, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க என்று நித்யா கேட்டாள். நான் கம்பெனில கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல இருக்கேன் என்று அவன் கூறவும், அப்படின்னா நீங்க பேசுறது எல்லாத்தையும் உங்க ஸ்டாஃப் கேட்டுட்டு இருக்காங்களா என்று நித்யா பதறி போய் கேட்டாள். ஆமா, அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க என்று அவன் கூலாக கூறினான். அப்புறம் எதுக்கு கால் அட்டெண்ட் பண்ணீங்க? கட் பண்ணிருக்க வேண்டியதானே என்று நித்யா சங்கடமாக கேட்கவும், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ எனக்கு கால் பண்ணா நான் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கால் அட்டெண்ட் பண்ணாம இருக்கவே மாட்டேன். அதோட என்னோட ஸ்டாஃப் எல்லாருக்கும் அவங்க பாஸோட வைஃப் பேரு நித்யான்னு தெரியும் என்று மாஸ்க்மேன் சிரித்துக்கொண்டே கூறினான். அவன் கூறியதை கேட்டு நித்யா திகைத்து போனாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.